தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு காலத்தில் இலங்கையில் 80 பேர் உயிரிழப்பு. யாழில் நீரில் மூழ்கி நபரொருவர் பலி. யாழில் தவறான முடிவெடுத்து பெண் ஒருவர் பலி. கட்டுநாயக்கவில் போதைப் பொருளுடன் சிக்கிய வெளிநாட்டவர். சரிந்தது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை. அமெரிக்கா ஒரு எதிரியைப் போல செயற்படுகிறது. கனடிய பிரதமர் தெரிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் சுமார் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அதிகளவிலான விபத்து மரணங்கள் ஏப்ரல் 10 மற்றும் 13 ஆகிய திகதிகளில் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அத்துடன் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருட புத்தாண்டு காலத்தில் வீதி விபத்துகள் மற்றும் நீரில் மூழ்கிய சம்பவங்களினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தண்ணீரில் மூழ்கி நபரொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கீரிமலை கடலில் நீந்திய வேளை தண்ணீரில் மூழ்கி அவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை கட்டவன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சந்துரு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு குழுவினருடன் குறித்த நபர் கீரிமலை கேணியில் குளிப்பதற்காக வந்துள்ளார். ஏனையோர் கேணியில் குளித்த வேளை குறித்த நபர் கடலில் இறங்கி குதித்துள்ளார். இதன்போது திடீரென நீரில் மூழ்கியுள்ள நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிறிது நேரத்தில் அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் தவறான முடிவெடுத்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சிறுபட்டி மேற்கு நீர்வேலியை சேர்ந்த வினோத் வினிதா என்ற ஒரு பிள்ளையின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண்ணின் கணவர் 18ஆம் தேதி வீட்டிற்கு வந்துள்ளார். இதன்போது அவரது மனைவி தேநீரும் ரோல்ஸும் கொடுத்த நிலையில் கணவர் தேநீரை குடித்துவிட்டு ரோல்ஸினை சாப்பிட மறுத்துள்ளார். இந்நிலையில் அந்த ரோல்ஸினை சாப்பிடுமாறு கணவரிடம் குறித்த பெண் வற்புறுத்தியுள்ளார். இதையடுத்து கணவர் குறித்த பெண்ணை தாக்கிவிட்டு வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இதன்போது குறித்த பெண் ஏற்கனவே தனது உடலில் பெட்ரோலினை ஊற்றிவிட்டு இருந்த நிலையில் கணவன் வந்ததும் தனக்கு தானே தீமூட்டியுள்ளார். இந்நிலையில் அவரை மீட்டு கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருளை நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் இந்தோனேசியாவை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரும் 30 வயதுடைய யுவதி ஒருவரும் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர்கள் இன்று அதிகாலை விமான நிலைய அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இந்த போதைப் பொருளை தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து கொள்வனவு செய்து இந்தியாவின் பெங்களூரு நகருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளில் பெறுமதி சுமார் 6,40,10,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2 பயண பொதிகளுக்குள் 5 பொதிகளாக பொதியிடப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ 400 கிராம் எடையுள்ள குஷ் போதைப் பொருளை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. சர்வதேச அரசியல் நகர்வுகள் மற்றும் அமெரிக்க டாலரின்
வலுவூட்டல் ஆகியன இந்த விலை மாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4796 பதிவாகியுள்ளது. அத்துடன் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 80.21 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக இல்லாமல் கனடாவிற்கு எதிரான ஒரு பொருளாதார எதிரியைப் போல செயற்படுவதாக கனடிய பிரதமர் மார்ஹானி மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் தற்போதைய பொருளாதார போக்குகளை அவர் கடுமையாக சாடியுள்ளார். இதுவரை அமெரிக்காவுடன் நமக்கிருந்த நெருக்கமான பிணைப்பு தமது பலமாக கருதப்பட்டது. ஆனால் இன்று அதே பிணைப்பு நமது பலவீனமாக மாறியுள்ளது. இந்த தவறை நாம் உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாரிய பொருளாதார வீழ்ச்சி காலத்திற்கு பின்னர் என்றுமில்லாத அளவிற்கு அமெரிக்கா தற்போது இறக்குமதி வரிகளை உயர்த்தியுள்ளது. அமெரிக்கா தனது வர்த்தக அணுகுமுறையை அடிப்படை ரீதியாகவே மாற்றிக் கொண்டுள்ளதென சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகளால் கனடாவின் மரம் மற்றும் வாகன தொழில்துறையை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் நாடு முழுவதும் ஒரு நிச்சயமற்ற சூழல் நிலவுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தனது உரையின் போது 1812 ஆண்டு போரில் அமெரிக்க ஆக்கிரமிப்பை தடுத்து போரிட்ட வீரன் சர் ஐசக் ஃப்ராக் சிலையை காண்பித்த பிரதமர், கனடா என்ற நாடு உருவாவதற்கு முன்பே அமெரிக்கா ஊடுருவலுக்கு எதிராக நாம் ஓரணியில் திரண்டோம். அதே போன்றதொரு ஒற்றுமை இப்போதும் நமக்கு தேவை என உணர்ச்சிகரமாக ஹார்னே குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் வலுவான கனடா என்ற திட்டத்தை அவர் முன்னிறுத்தியுள்ளார். உலக புகழ் பெற்ற டைம் இதழில் வெளியிடப்பட்டுள்ள 2026 ஆண்டின் உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க 100 மனிதர்களின் பட்டியலில் கனடிய பிரதமர் மார்ஹானி கௌரவமிக்க இடத்தை பிடித்துள்ளார். ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவர் கிறிஸ்டின் லகார் இவரை பரிந்துரைத்துள்ளதுடன் நிதியியல் உலகின் ஜார்ஜ் குளூனி மற்றும் டாக் ஸ்டாடர் மத்திய வங்கி ஆளுநர் என பாராட்டியுள்ளார். பல்லாண்டுகளாக பின்பற்றப்படும் சர்வதேச ஒத்துழைப்பு முறைமை சிதைவடைவதை முன்கூட்டியே இனங்கண்ட தலைவர் என ஹார்னியை புகழ்ந்துள்ள லஹார்ட், பொதுநலனுக்காக நாடுகளிடையிலான ஒத்துழைப்பை அவர் மீண்டும் கட்டியெழுப்புவார் என தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இப்பட்டியலில் போப் 14 லியோ, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட உலகத் தலைவர்களுடன் ஹார்னியும் இணைந்துள்ளார். கடந்த 2025 ஆண்டு ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதைத் தொடர்ந்து லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் 85% அதிகமான வாக்குகளை பெற்று மார்ஹானி வெற்றி பெற்றார். தொடக்கத்தில் சிறுபான்மை அரசாங்கத்தை அமைத்தவர் பின்னர் கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ இடைத்தேர்தல் வெற்றிகள் மற்றும் பிற கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் தற்போது பெரும்பான்மை பலத்தை பெற்றுள்ளார். ஈரான் மீதான போரின் விளைவுகள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பெட்ரோல் விலைகள் குறைய வாய்ப்பின்றி உயர்மட்டத்திலேயே இருக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் ஹரிஸ் ரைட் விடுத்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய சூழலில் 1 கேலன் பெட்ரோல் விலை $3 அதிகமாக அடுத்த ஆண்டு வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தேசிய சராசரி பெட்ரோல் விலை தற்போது 1 கேலனுக்கு $4.05 உள்ள நிலையில் இது கடந்த ஆண்டை விட மிக அதிகமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் விலைகள் தற்போது அதன் உச்சத்தை தொட்டுவிட்டதாக கருதும் அமைச்சர், இனிவரும் காலங்களில் விலைகள் மெதுவாக குறைய தொடங்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.